தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்க போகிறார். இந்த ஆண்டுல நீங்க இதுவரைக்கும் ஏங்கி 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 நின்னுனீங்கல்ல, இப்ப கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறார். பால்சாமியாவுக்கு கர்த்தர் இந்த ஆண்டுல பலன் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. முழங்கால் படுவோமாம். அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வா. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். எந்த உள்ளத்தில் சொந்தமனா, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவன். ஆண்டவரே, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களிடத்துல ஒன்றுமே இல்லப்பா, ஆனா நீங்க தந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதப்பா. நான் நம்புறேன் இந்த ஆண்டுல என் கடன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. இந்த ஆண்டுல எனக்கு கர்த்தர் வீட்டை கொடுக்க போகிறார். இந்த ஆண்டுல கர்த்தர் எனக்கான மேன்மைகளை கொடுக்க போகிறார். ஒரு அன்னாளை போல சொல்லுங்க, அன்னாளை போல, அன்னாளை போல. துக்கமாய் இல்லாத ஒரு அன்னாள் எப்படி எழுந்திருந்து போனாலோ அதே போல இந்த ஆலயத்திலிருந்து எழும்பி போக போகிற நீங்க இன்னைக்கு சந்தோஷமாய் போக போறீங்க. உங்க துக்கத்தெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் தேவைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுங்க, நான் உனக்கு எல்லாமுமாய் இருக்க போகிறேன் மகனே மகளே. நீ எதை குறிச்சு பயப்படாத. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வயதான ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க முடியும், செங்கடலை இரண்டாக பிளக்க முடியும், அந்த வனாந்தரத்தில் ஜனங்களை போஷிக்க முடியுமானால் உன்னையும் வழி நடத்த நான் போதுமானவராக இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பே. தம்புரோடும் வீணையோடும்